கனவுல கூட எதிர்பார்த்துறாதீங்க. நான் சொல்ற இந்த கேட்டகரில நீங்க இருக்கீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா சொல்றேன் உங்களுக்கு கவர்ன்மென்ட் ஜாப் கிடைக்கும் அப்டின்ட்டு கனவுல கூட எதிர்பார்த்துறாதீங்க. சும்மா ஒரு ஊருக்கு சொல்லிக்கலாம். நானும் படிக்கிறேன். நானும் வந்து டிஎன்பிசில வேலை வாங்க போறேன். நானும் ஒரு கவர்ன்மென்ட் வேலைக்கு போக போறேன் அப்டின்ட்டு நீங்க ஊருக்கு சொல்லிக்கலாம். ஆனா அது கன்ஃபார்ம் நடக்காது. நான் அடிச்சு சொல்றேன். நான் சொல்ற இந்த கேட்டகரில நீங்க இருக்கீங்கன்னா. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, உங்களுக்கு டைம் கிடைச்சும் நீங்க சரியா படிக்காம இருக்கிறது. தேவையில்லாம ஒரு சோசியல் மீடியால அதாவது அன்வான்டடா யூடியூப் வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்குறது, ஷார்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே போறது. ஸோ இந்த கேட்டகரில நீங்க இருக்கீங்க அப்டின்னா, கன்ஃபார்மா சொல்றேன் உங்களுக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது. 2வது கேட்டகரி என்னன்னா, உங்களுக்கு டைம் வந்து நைட்டு வந்து தூங்குறதுக்கு டைம் கிடைச்சும், இல்ல படிக்கிறதுக்கு கிடைச்சும், ஸோ சும்மா இருந்துகிட்டு Facebook வீடியோ, இல்ல YouTube வீடியோ, இல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, நீங்க நைட்டு சரியா தூங்காம, இல்ல அட்லீஸ்ட் படிச்சாலும் பரவால்ல, படிக்காம காலையில கண்ட நேரத்தில எந்திரிக்கிறது, சாப்பிடுறது அப்படியே உங்களுக்கு தகுந்த மாரி வந்து எப்போ பசிக்குதோ, அப்ப சாப்பிட்டு அப்படியே விடுறது. தேவையில்லாம வந்து பார்த்தோன்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு எதையாவது யோசிக்கிறது, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஸ்டேட்டஸ் போடுறது. அது இல்லாம அடுத்தவங்கட்ட வந்து பார்த்தோன்னா, தன்னை வந்து தாழ்த்தி காட்டுறதுக்காகவே ஸ்டேட்டஸ் போடுறது. வாழ்க்கையில நான் வந்து எனக்கு நெறைய துரோகம் பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்கன்ட்டு பழசையே பேசிட்டு உட்காந்துருக்கிறது. உங்கள நீங்களே டவுன் பண்ணிக்கிறது. இது எல்லாம் பண்ணிட்டு, ஆனா நான் வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு எனக்கு தடைகள் இருக்கு. வாழ்க்கையில முன்னேறதுக்கு எனக்கு இவ்வளவுங்கலாம் வந்து தடையா இருக்கிறாங்க. யாரும் என்ன வாழ விடுறதில்ல. அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது. உண்மையிலுமே சொல்றேன். படிக்கிறதுக்கு தேவையான டைம் கிடைச்சும், ஓகேங்களா? சு சுத்தமா அதாவது எப்படின்னா, டைம்லாம் நெறைய இருக்கும். ஆனா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. படிக்க மாட்டாங்க. புக் எடுத்து மடியில வச்சுப்பாங்க. இல்ல புக்கும் கையுமாவே இருப்பாங்க. ஆனா படிக்கிறது வந்து ஒண்ணுமே இருக்காது. எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய விஷயங்கள தலையில போட்டு குழப்பிப்பாங்க. ஒண்ணு இருக்கா, ஒண்ணு படிச்சோமா அப்படின்னு இருக்காது. 10 விஷயத்த தலையில போட்டுக்கிறது. 10 விஷயத்த தலையில போட்டு 11வது விஷயமா படிக்க போனா பரவால்ல. 10 விஷயம் தலையில போட்டு எத படிக்கிறது, ஏத படிக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சி பண்ணியே கிட்டத்தட்ட இப்ப பிப்ரவரி மாசமே வந்திருக்கு. இன்னமும் நீங்க ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கீங்க. நான் இன்னமும் என்ன படிக்கணும், ஏது படிக்கணும் YouTubeல சர்ச் பண்ணிட்டே இருங்க அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியோட முடிவு எப்படி இருக்கும்னா, நீங்க அப் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வர வரைக்குமே அந்த ஆராய்ச்சி போயிட்டே தான் இருக்கும். அப்ப முடிவுங்கிறது வரவே வராது. ஸோ இந்த கேட்டகரில இருக்கிறவங்க நான் இப்பவும் சொல்றேன், வேலை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேலை கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாரி நீங்க நடக்கிறீங்களான்னு பாருங்க. கிடைக்கிற கொஞ்ச டைம் கூட நான் படிக்கிறதுக்கு யுட்டிலைஸ் பண்றேன். நான் சோம்பேறித்தனத்தில நான் வந்து இருக்கிறது கிடையாது. தேவையில்லாம அன்வான்டடான வீடியோஸு, ஷார்ட்ஸு இல்ல Instagram நான் ஃபாலோ பண்றது கிடையாது. சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கேன். எனக்கு நான் உண்மையா இருக்கேன். கிடைக்கிற டைமுக்கு நான் உண்மையா இருக்கேன். என் பெஸ்ட் குடுக்க போறவங்க மட்டும் மைண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். மத்த யாருக்கும் கிடைக்காது.